அளவுக்கு மீறி மண் வெட்டியதால் மேகா ப்ளூ மெட்டல் என்ற குவாரியில் மண் சரிவு ஏற்பட்டு 5 பேர் உயிரிழந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் எஸ் கோட்டை அருகே மல்லாக்கோட்டை கிராமத்தில் இயங்கி வரும் மேகா ப்ளூ மெட்டல் தனியார் கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் மற்றும் வட மாநிலங்களை பணியாற்றி வருகின்றனர். மேலும் இந்த குவாரியில் கட்டடப் பணிக்கு தேவையான எம் சாண்டு, பி சாண்ட், சல்லி போன்றவை இங்கு வெட்டி எடுக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இன்று கல்குவாரியில் இறங்கி 6 தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது. இதில் குவாரியில் பணி செய்து கொண்டிருந்த கணேசன், ஆண்டிச்சாமி, முருகானந்தம், ஆறுமுகம், மைக்கேல், அர்ஜித் ஆகிய 6 பேர் மீதும் மண் சரிந்ததில் ஆண்டிச்சாமி, கணேசன், அர்ஜித் ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். முருகானந்தம், ஆறுமுகம், மைக்கேல் ஆகிய 3 பேர் உயிருடன் மீட்கப்பட்டு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி 2 உயிரிழந்தனர். மைக்கேல் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். தகவலறிந்து வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு இறந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு குவாரியில் உயிரிழந்ததில் ஆண்டிச்சாமி, கணேசன் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் அர்ஜித் உடலை தேடும் பணியில் மீட்புக் குழு நிறுவனர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் நேரில் சென்று அந்த சம்பவம் குறித்து விசாரித்து சம்பவ இடத்தில் சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆசிஸ் ராவத் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ராசா அஜித் ஆகியோர் நேரில் சென்று விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பத்திரிகையாளர்கள் உள்ளே மாவட்ட எஸ்பி அனுமதிக்க மறுத்துவிட்டார். மேலும் இங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு என்னென்ன ஆனது என்று தெரியாமல் உறவினர்கள் செய்வதறியாது திகைத்தனர். இந்த குவாரியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வருகிறது. மேலும் இந்த குவாரி அதிக அளவு பாறைகளை வெட்டி எடுத்ததால் பெரும் பள்ளம் காரணமாகவே இந்த மண் சரிவானது ஏற்பட்டது என்று பொதுமக்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த பள்ளத்தில் இந்த குவாரி பள்ளத்தில் யாரும் போகாத வண்ணம் பேரிகார்டு அமைத்து இந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.